ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பாயிண்ட் ஆஃப் கோர்ஸோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரேட்டிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Sun, okay, Justice, Hermit, Knight of Pentacles, Death, Page of Pentacles, Lovers, Two of Wands, Three of Pentacles, Queen of Pentacles, Three of Wands, Six of Wands. So bottom of the deck, Six of Pentacles. Okay. Four of Cups, Nine of Pentacles, Knight of Pentacles, Chariot, Devil, Emperor, Lovers, Ace of Wands, Two of Pentacles, Ace of Cups, Temperance, Sun. King of Wands. Okay. ஸோ தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்கிட்ட ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் ஃபீமேல்னால மெயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு எல்லாம் ஃபீல் ஆகிற விஷயம், மேபி இந்த ரிலேஷன்ஷிப் மேபி டெத் ஆகிட்டு, மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 15 months இருக்கலாம், 15 days இருக்கலாம், இல்லைங்க 1 year மேலே ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஆகிட்டு. பட் நமக்கு இங்கே மனசிலாக வேண்டிய விஷயம், டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே நமக்கு அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். டெத்துன்னா அது டெத் இல்லை. ஓகே, சில ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் திரும்பி வர்றதுக்கும், நம்ம லைஃப்பில் நம்மளை மனசிலாக்கிட்டு வர்றதுக்கும், இல்லைங்கி நம்ம ரிலேஷன்ஷிப்பை மனசிலாக்கிட்டு வர்றதுக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்போ நமக்கு டெத்துன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக ரிலேஷன்ஷிப் டெத்துன்னு அர்த்தம் இல்லை, சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சில ரியலைசேஷன் நமக்கு இங்கே நடந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இவருக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலுமே இவருக்கு மைண்டில் இப்போவும் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், இன்னும் அவருக்கு மைண்டில் இருக்குதுன்னு சொல்லலாம், எந்த பாயிண்ட் இல்லை. ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுங்கிறது மேபி மேரேஜ் ஆன பர்சனாக இருக்கலாம், இன்றைக்கி சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவன்டேக் இவர் பண்ணிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் பவர், அதுக்கு பவர் உண்டு. பவர் உண்டுன்னு சொல்கிறத விட ஒரு சிலவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது ஆக்சுவலாக அது அவங்களோட ஹை வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி செல்ஃப் கான்ஃபிடென்ட் உண்டு. என்ன சொல்கிறது, நமக்கு நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும், நம்ம வேணும் அப்படின்னா அவங்க எஃபோர்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக நீங்கள் இவருக்காக எஃபோர்ட் கொடுப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாயலாக இருந்துட்டு இவருக்கு பணம்லாம் கொடுத்தீங்க, ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு சொல்லுவாங்க. ஓகே, அது இல்லாமல் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் வந்து ஸ்டேபிள் ஆகும். அது என்ன சொல்லுது,
அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் ஸ்டேபிள் ஆகும். அது எத்தனை ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகட்டும், எத்தனை வருஷம் ஆகட்டும், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மைண்டை மாற்றிட்டும் இல்லை, வேறு யாருக்கும் டைவர்ட் ஆகிட்டும் இல்லை, உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் ஸ்டேபிளாக இவர் உங்களை பற்றி நல்லா படித்து வச்சுட்டுண்டு. இவர் எப்படி நின்னாலும், இவர் எப்படி பிஹேவ் பண்ணாலும் நீங்கள்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பை விட்டு போக மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க. இவருக்காக நீங்கள் எத்தனை தூரம் எஃபோர்ட் வேணாலும் கொடுப்பீங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா, இவருக்கு ஆக்சுவலி செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒரு பவர் உண்டு நம்ம சொல்லலாம். ஹை வைப்ரேஷன் ஆகும். உங்களோட பிஹேவியர் இவர் நல்லா மனசிலாக்கி வச்சுட்டு இவர் எப்படி போனாலும் எங்கே நின்னாலும் இவருக்காக நீங்கள் எஃபோர்ட் கொடுப்பீங்க. நீங்கள் என்ன சொல்லுது, இவர் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனதுக்கு காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு போஸ்டோட ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இல்லைங்க நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். சம்டைம்ஸ் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சம்டைம் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டனுக்கு ஏதாவது அடிக்ஷன் இருக்கலாம். ஓகே, அது ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க சில போர்சஸ் பேட் வேர்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க சடனாக டக்கு டக்குன்னு கோவப்பட்டு சில வார்த்தைகளை விடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லைங்க ஆல்கஹாலோ ட்ரக்கோ எதுக்கும் அடிக்டான ஒரு போர்ஸ்னால் கூட இருக்கலாம் எல்லாருக்குள்ள. அதனாலே ரிலேஷன்ஷிப் ஒரு டெத்தில் வந்திருக்கலாம். அது மட்டும் நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபாகவும் இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி எஃபோர்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். அதையும் நம்ம சொல்லலாம். மெயினாக ஆக்சுவலி இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கங்கிறது உங்களை ஆக்சுவலி ஃபிசிக்கலி யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைங்க யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் இங்கே கிடையாது. உங்களை அது என்ன சொல்கிறது, உங்களோட கேரக்டர்ஸ் குட் கேரக்டர் ஆகும். ஓகே, நீங்கள் பயங்கர ஸ்டேபிள், பயங்கர லாயல், பயங்கர கிரவுண்டடான ஒரு கேரக்டர் ஆகும். அப்போ உங்களை மற்றவங்கள மாதிரி பேசி பழகிட்டு விடுறதுக்கான ஒரு கேரக்டர்ஸ் நீங்கள் இல்லைன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஒருத்தவங்களை நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ஸ்டேபிள் ஆகும். அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் வேணாலும் நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும் நீங்கள். அப்போ ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு போஸ்டர் கிட்ட கமிட் பண்ணி இல்லைங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் டிசர்வ் பண்ணிங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது நல்லாவே தெரியும். மேபி அது நீங்கள் ஓப்பனாகவே மேபி நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் உங்களோட ஆக்ஷன்ஸ்லேயோ பிஹேவியர்ஸ்லேயோ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. பட் அது ஆக்சுவலி நீங்கள் அது ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் டிசர்வ் பண்ணுறது அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லாயலாக நிற்கிற ஒரு பட்சத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம லாயலாக நிற்கிற ஒரு பட்சத்தில் நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது அது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஓகே, பட் அது இவருக்குமே நல்லா தெரியும். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இவர் கூட லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் லாயலாக நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் டிசர்வ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே நமக்கு என்ன அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா அல்லங்கி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இவரை உங்களை இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் அஸ்பர் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே, அப்போ இவருக்கு அது நல்லாவே தெரியும். கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. ஓகே, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டுங்க இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச்டு கிடையாது. ஓகே, அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனாலே 10 நாளைக்கு அந்த பர்சனை காணாது. ஓகே, மேபி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம், நல்லா பேசிட்டு தானே இருந்தோம், நேற்று வரைக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, என்ன இவனை 10-15 நாள் காணவே இல்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு உங்களோட தாட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும், இல்லைங்க இவங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கும். இந்த ஒரு பர்சன் 10 days இல்லைங்க ஒரு 1 month டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிக்கலாம், இல்லைங்க கம்யூனிகேஷனை குறைச்சிருக்கலாம். ஏன்னா நார்மலி இது ஒரு பர்சனோட கேரக்டர் அதுதான், யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஓகே, இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஆக்சுவலி ஒரு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு பவர் உண்டு, இவர் ஒரு அவேர்னஸ்லேயே நின்றுட்டு உண்டு. என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, ஏன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மீறி உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்போ இவருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமோ எனக்கு தெரியல, பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முழுக்க முன்னோட்டு கொண்டு போகணுங்கிறது உங்களோட தாட்டு. பட் இந்த ஒரு பர்சனோட தாட் என்ன அப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிற வரைக்கும் நானும் அவங்களும் சேர முடியாது, அவள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் டெத்துங்கிறது அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ டெத் ஆனாலும் நான் அதில் ஹர்ட் ஆகக்கூடாது.
நான் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கில் வரக்கூடாது, எனக்கு எந்த ஒரு பெயின் இருக்கக்கூடாது. ஓகே, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் அது ரிலாக்ஸாக கூலாக நடக்கணும். ஓகே, அதனால் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஹர்ட் ஆனாலும் அவங்க 1 மந்த் இல்லைங்க 1 இயர் சாப்பிடாம அதனால் ஒரு வலி ஃபேஸ் பண்ணாலும் நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது. நான் அடுத்த நாளே கூலாக ரிலாக்ஸாக என்னோடய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடணும், இல்லைங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த ஒரு அவேர்னஸ்லேயாக நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் இருந்துட்டு കുറച്ച് മൈൻഡ് പവറുള്ള ഒരു പോസ് நம்ம சொல்லலாம். ஓகே, ப்ராக்டிக்கலான ஒரு போஸை நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் உண்மையான விஷயமும் கூட. அட் த சேம் டைம் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி சம்டைம் நீங்கள் ஓப்பனாக இவர்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தாலும், ஓப்பனாக பேசாமல் இருந்தாலும் உங்களோட ஆக்சுவலாக இவருக்கு കുറച്ച് விஷயங்கள் മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஏன்னா இவருக்கு கொஞ்சம் மைண்ட் பவர் கூடுதல் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. எஸ், உங்களை வந்து ஃபிசிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லை. ஓகே, உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த இஷ்டமும் இல்லை. உங்களை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுற ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் லாயர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்கன்னு இவருக்கு அது உங்களோட ஆக்ஷன்ஸ்லேயே நீங்கள் சில விஷயத்தாலே நீங்கள் மனசில் இவருக்கு கூட நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க. இவருக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் விட்டு கொடுத்துட்டு இவர் அந்த மாத்திரம் நீங்கள் ஒரு கேர் பண்ணுறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு இவருக்கு ஒரு விஷயம் நல்லாவே இவருக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓவர் திங்கிங் பண்ணி இவர் போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். மேபி நீங்கள் கமிட்மெண்ட் ஒரு விஷயம் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் உங்களோட அந்த கேரக்டர்ஸில் இவருக்கு மனசிலாகிட்டு எஸ், நீங்கள் ரொம்ப ட்ரூவாக இருக்கிறீங்க. உங்களை வந்து மற்றவங்கள மாதிரி பேசிக்கிட்டு விடக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னா அது ஸ்டேபிளாக கொண்டு போகணும். உங்களை என்ன சொல்லுது, உங்களை சீட் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சனுக்கு ஆக்சுவலி விருப்பம் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இவர் டெத் ஆக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி சில ஏதாவது இவர் ஆக்சுவலி தன்னை நெகட்டிவாக காட்டிட்டு நம்ம சொல்லலாம். ஓப்பனாக சொல்ல போனால் மேபி ஏன்னா இவருக்கு ஒருபோதும் உங்களை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கோ இல்லைங்க இந்த மாதிரி ட்ரூவான ஒரு கேரக்டர் லைஃப் வந்து நஷ்டப்படுத்தி கழிகிறதுக்கோ இவருக்கு விருப்பம் இல்லை. பட் இந்த பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கான ஒரு கேரக்டர் நான் இல்லை, உனக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் நான் கிடையாது. நீ ஆக்சுவலி உனக்கு என்னை விட பெட்டர் நல்ல பர்சன்ஸ் உன் லைஃப்பில் கிடைப்பாங்க. ஓகே, பட் நீ இருக்கிற நேர்மைக்கும் உன்னோட ட்ரூவான ஒரு ஸ்நேகத்துக்கும் தகுதி எனக்கு இல்லை. உனக்கு செட் ஆகாத ஒரு கேரக்டர் தான். ஓகே, நீ குட் கேரக்டர் இவருக்கு மனசிலாகிட்டு. ஸோ அதனால் மேபி இவர் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு அப்படின்னா தன்னை நெகட்டிவாக காட்டிட்டு மேபி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலோ இல்லைங்க உங்ககிட்ட அடிக்கடி கோவப்பட்டாலோ இல்லைங்க ட்ரக்ஸோ ஏதோ ஒரு அடிக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் காட்டினாலும் இவரோட கேரக்டரை மனசிலாக்கிட்டு நீங்களே போகட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அப்படி ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு வீடியோ பார்க்குற கரண்ட்லி செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒரு டைமில் உங்களோட தோட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நமக்கு லைஃப்பில் யூனிவர்ஸ் எத்தனையோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க நான் எனக்கு என்ன விஷயங்கள் தேவை எல்லாமே லைஃப்பில் நான் அட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லைங்க எனக்கு அது இயற்கையாகவே எனக்கு ஈஸியாக கிடச்சிருக்குது. பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன் கூட எனக்கு லைஃப்பில் கூடி சேர்ந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒரு லைஃப்பை விட்டு போவேன். எனக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் நீங்கள் ஒரு தாட் உங்களுக்கு இருந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க எனக்கு வந்து சுவாசிக்கவே முடியாது நீங்கள் நினச்சிட்டு பட் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்வாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். செல்ஃப் லவ் பண்ணும்போது நம்மள ஃபோக்கஸ் ஆகும்போது நமக்கு லவ் பண்ணும்போது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது போன வருஷத்துக்கு கூட நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கேயோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன், நீங்கள் ஒரு பர்சனல் மைண்டில் நினச்சிட்டிங்க அப்படின்னா அது ஸ்டேபிளாக லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் வேணாலும் கொடுப்பீங்க. ஸ்டார்டிங்கில் மேபி நீங்கள் ஃபிசிக்கல் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், அவுட்டரில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், 3D லெவலில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். அப்போ கரண்ட்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். அடித்து பொறிச்சு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, க்ரோ ஆகுறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஒரு டைம் இவரை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்துட்டு நவ் நீ இருந்தாலும் பரவாயில்ல, நீ இல்லாட்டாலும் பரவாயில்ல, உனக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி வா. பட் அது வரைக்கும் நான் உன்னை நினச்சிட்டு வருத்தப்படவோ ஃபீல் பண்ணவோ நான் மாட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது, நானும் இந்த உலகத்தில் ஹாப்பியாக இருக்கணும். அதனால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்போ வா. பட் அது வரும்போது ட்ரூவாக வா.
எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷனில் மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆனதாகவே இருக்கட்டும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகாவது உங்ககிட்ட ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா பார்ப்போம். பட் நீ வர வரைக்கும் என்னால் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நானும் சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ காரணம் நீங்கள் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு உங்களை ஹாப்பியாக வைக்க ஆரம்பிச்சிட்டு நீ வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, என்னால் என்ன ஹாப்பியாக வச்சுக்க முடியுற ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டு உண்டு. கேரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. மேபி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ்லாம் அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணுற பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சுட்ருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு இந்த வைப்ரேஷனில் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ கரண்ட் எனர்ஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி ட்ராவலிங் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ, கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு இஷ்யூ. பட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் அத்தனை மாத்திரம் ட்ரூ. பட் இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு இஷ்யூ. பட் உங்களுக்கு இவருக்கு மேலே ஒரு உங்களுக்கு இவருக்கு மேலே இருக்கிற ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ் ஆகும். என்ன சொல்கிறது, ஒரு தாய் ஒரு குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு ஏற்றுப்பா. இல்லைங்க இந்த குழந்தைக்கு மேலே தாகி கோவமே வராதுன்னு வச்சுக்கோங்களாம். அத்தனை மாத்திரம் இவரை நீங்கள் ஸ்நேகிச்சுட்டு. ஓகே, என்ன பண்ணாலும் பிடிக்கும். என்ன சொல்கிறது, இவன் என்ன பண்ணாலும் என்னால் மன்னிக்கவும் முடியும், மறுபடியும் ஏற்றுக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு லவ் ஆகும். சில ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் ஆக்குறாங்க, இல்லைங்க நம்மளை ஒருத்தவங்க போர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் அதை திரும்பி கூட பார்க்க முடியாது. நம்ம வேணும்னு சொல்லிட்டு போயிடும் அப்படின்னா உங்களால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் எப்படி இருந்தாலும் மறுபடியும் மன்னிச்சு அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஸ்நேகம் உங்ககிட்ட உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹைலி இவர் அட்ராக்டட் ஆகும். ஹைலி அட்ராக்டட் இவர் காட்டினாலும் சரி காட்டிக்கிட்டாலும் சரி ஹைலி அட்ராக்டட். பட் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குறீங்கல்ல, எல்லாமே இவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் பார்த்து கவனிக்கிறீங்க. ஸோ எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் கிடையாது. எந்த ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் டெத் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு டைமில் நான் பீஸ்ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் நான் வரணும். அதனால் எஃபோர்ட், ஸ்நேகமாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், எஃபோர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாம் நீயே கொடுத்துக்கோ, நீயோ பார்த்துக்கோ, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ. சம்டைம் ஒரு சிலர்களுக்கு சொல்லியிருக்கலாம் அந்த பர்சன், ஓகே நீ எப்படி வேணாலும் என்ன நினச்சிக்கோ, பட் நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இவர் மேபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, இவர் கரண்ட்லி ஹெர்மிட் மோடாக இருக்கார். இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. இதை எப்படி கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதா? கமிட்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரப்போ நான் என்ன பண்ணணும், நான் எந்தெந்த ப்ராப்ளத்தை நான் ஷார்ட் அவுட் பண்ணணும், யாரை நான் ஃபேஸ் பண்ணணும், உங்களை மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும். இவருக்கு ஆக்சுவலி ஒரு கிளாரிட்டி இல்லை, நம்ம ஐடியாஸ் இல்லை. நம்மளோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பவர், ஒரு கைடன்ஸ், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து, அது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. மனுஷனோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸ், கைடன்ஸ் நமக்குள்ளே இருக்குது. பட் அந்த ஐடியாஸ் நமக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண, பீஸ் ஆஃப் த மைண்டில் இருக்கணும், நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். பட் இவருக்கு ஐடியாஸ் இல்லை, ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். இப்போவும் இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இது வரைக்கும் இவருக்கு ஐடியாவும் தெரியல, ஒரு கிளாரிட்டி இவருக்கு கிடைக்கல நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும், ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும் இவருக்காக நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டு இவருக்கு லைஃப்பில் இனி இவர் எங்கோட்டு தேடினாலும் உலகம் ஃபுல்லாக போய் தேடி பார்த்தாலும் இனி இவருக்கு லைஃப்பில் இதே மாதிரி ஒரு பர்சன் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இவரே ஒரு மனுஷனாக மதிச்சு இவருக்காக எஃபோர்ட் கொடுத்த, இந்தியாவில் இவருக்காக எஃபோர்ட் கொடுத்த ஒரே ஒரு கேரக்டர் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, பட் இவர் ஹைலி அட்ராக்டட் ஆகும். இவருக்கு இஷ்டம் உண்டு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் எப்படி என்ன பண்ணுறது, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது, 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இத்தனை சுச்சுவேஷன் மீது எப்படி ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு வர இவர் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, பட் ஸ்லோவாகும். நமக்கு இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாருன்னு கேட்டால் அப்கோர்ஸ் இவர் கமிட்மெண்ட் நமக்கு கொடுப்பாரு, பட் ஸ்லோ. ஓகே, கமிட்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லோ. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அப்படின்னா அது என்ன சொல்கிறது, விளையாட்டு காரியம் கிடையாது, ஒரு ஸ்டேபிளாக இவருக்கு லைஃப்பில் நார்மலி இவருக்கு லைஃப் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அது ஒரு 100 வாட்டி யோசித்து எல்லா விதத்துலேயும் பெட்டர்னா மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டே இவருக்கு லைஃப்பில் ஒரு சூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா
ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி எல்லா விதத்துலையும் பெட்டராக இவருக்கு ஃபீல் ஆகிற பட்சத்தை கொடுப்பாரு. சேம் டைம் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஆகும். பட் என்ன தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், எத்தனை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற மேபி ஒரு சிலவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், இவர் இது வரைக்கும் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிற, இவர் இது வரைக்கும் உங்களை வேணான்னு இவர் வைக்கவே இல்லை. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு, அஃப்கோர்ஸ் அது உண்மையான விஷயம். பட் இவர் ஒருபோதும் உங்களை வேணும்னு வைக்கவே இல்லை. காரணம் கேட்டு இதேமாதிரி ஒரு போர்ஸ் இவருக்கு லைஃப்பில் கிடைக்க போகிறதும் கிடையாது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ரிலேஷன்ஷிப் டெத்தான பிறகுமே இவரை பற்றின ஒரு சயின்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கலாம். ஆல்ரெடி போன வீட்டில் கூட ஒரு கமெண்ட் நான் பார்த்துருந்தேன், மேம் நான் ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் விடாமல் கண்டினியூஸாக நான் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸுங்கிறது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் ஆகும். ஓகே, அது ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் ஆகும். நமக்கு ஆக்சுவலி நம்ம ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம், இது தவறான பாத்தா, இது கரெக்டான ஒரு பாத்தா, இல்லைங்க நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும். கையை மீறி நடக்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு சில பர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அது ஒரு சோ கனெக்ஷனாக இருக்கும். அது நம்மளால் வேண்டான்னு வைக்கவே முடியாத ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும்னு இருக்கும். பட் அந்த ஒரு டைமில் நமக்கு பல டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் கிடைக்குமா கிடைக்காதா, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு டைமில் நம்ம ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் ஆகும். இவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ லைஃப்பில் நீ போராடு, உன் கூட நானும் தொடர்ந்து வரேன், கட்டாயம் உனக்கு அது கிடைக்கும், அது கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும், கிரியேட் ஆகும், நீ பாசிட்டிவாக இருந்தாக நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குற சயின்ஸ். ஆக்சுவலி இந்த ஒரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்க நம்மக்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அட் த சேம் டைம் நமக்கு அது எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோமோ, எதுக்காக ஏங்கணுமோ அதுவும் நம்ம லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் நமக்கு இந்த இடத்துல பேஷன்ஸ் தேவை. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி கிடைக்குமான்னு, நாளைக்கு கிடைக்குமா, அது கிடைக்காது. அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் ஆக மாட்டான். இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது படிப்படியாக நடக்கும் எல்லாருக்கும் லைஃப்லையும். ஓகே, இப்போ ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா குட் சைன்ஸ். அது உங்களுக்கு கரெக்டாக எதுக்காக நீங்கள் போராடுறீங்களோ, எதுக்காக நீங்கள் ஏங்குறீங்களோ அது கிடைக்கும். பட் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் இவருக்கு இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இது வரைக்கும் குறைஞ்சிட்டு இல்லை. இவர் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்னு ஒரு தாட் வந்துட்டு. இவர் அப்படியே ஜஸ்டிஸ் கொடுக்குற ஒரு ஆள்லாம் கிடையாது. சுத்தமாக மனசாட்சி இல்லாத ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். யார் எப்படி போனால் என்ன தான் நல்லா இருக்குன்னு ஒரு கேரக்டர் தான். பட் இவர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு இவர் திங்க் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி உங்களோட செல்ஃப். ஓகே, நீங்கள் கரண்ட்லி பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்க. என்ன சொல்லுது, யாருக்காகவும் நான் இல்லை, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ஹாப்பிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு எஸ் அவங்க என் லைஃப்பில் ஒரு ஜஸ்டிஸ் இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. ஓகே, மேபி நீங்கள் இது வரைக்கும் அழுது விழிச்சிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த ஒரு தாட் இவருக்கு வந்திருக்காது. பட் கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக என் லைஃப்பில் கொண்டு போக முடியும்னு ஒரு தாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துட்டு. இவர் இப்போ மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவளுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்குது. பட் அவள் எனக்காக எத்தனையோ நாட்கள் ஆசைப்பட்டா, நானும் ஒன்று கூடி அவள் லைஃப்பில் போனேன் அப்படின்னா அவள் ஆத்மார்த்தமாக இருப்பாள், ஹாப்பியாக இருப்பாள். நான் அவளுக்கு ஆல்ரெடி அவள் ஹாப்பி. ஓகே, ஆல்ரெடி அவள் ஹாப்பி. ஒரு டைமில் எனக்காக எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தா எக்ஸ்பெக்ட் பண்ணா. பட் நவ் அவள் பழக ஆரம்பிச்சிட்டா, அவள் பழகிட்டான். நான் இருந்தாலும் இல்லாட்டும் அவளால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான். மேபி அவள் மனசுக்குள்ளே ஒரு வச்சு ஸ்நேகம் இருக்குமோ இல்லையோ தெரியலை. பட் அவள் நான் இருந்தாலும் இல்லாட்டில் ஹாப்பியாக இருப்பான்னு ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு. அவளுக்கு எல்லா விஷயங்களும் கடவுள் கொடுத்துருக்காங்க. பட் அவள் எனக்காக எத்தனையோ நாட்கள் ஆசைப்பட்டு. பட் நானும் கூட அவன் லைஃப்பில் போனேன் அப்போ அவள் ஹாப்பியாக இருப்பான்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அதனால் இவர் ஆக்சுவலி ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு இவர் வந்துட்டு. நமக்கு இங்கே சன் கார்டும் வந்துட்டு. அப்போ இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உங்களை குறைச்சி கூட இவர் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னா கரண்ட்லி நமக்கு டோட்லி இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இவர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் வேணும், ரீகான்சிலேஷன் வேணும், ரீயூனியன் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நானும் நீயும் பட்ட கஷ்டங்கள் போதும். அது ஒன்னாலேயோ என்னாலேயோ இல்லைங்க, அது நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் இல்லாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், எல்லாம் போகட்டும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இனி நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வேணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷம் வேணும். நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு தாட்டுக்கு வேறு வந்துட்டு.
ஓகே. அது மட்டும் இல்லாமல் சம்டைம் எல்லாருக்கும் இல்லை, மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் நீங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த பர்சன் லைஃப்பில் ஹாப்பி ஒன்றும் கிடையாது, பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. இவருக்கு லைஃப்பில் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்க வேணுங்கிற தாட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஃப்யூச்சர் இல்லாமல் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், அது யாரும் ஹஸ்பண்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும் அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டு உண்டு. எனக்கு என்னத்தோட கண்டினியூஸாக இவரை பற்றின ஒரு சயின்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி, மேபி நீங்கள் வீட்டில் நடந்து போகக்கூடிய ஒரு டைமில் இந்த பர்சன் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், நேம்ஸ் அடிக்கடி பார்க்கலாம், இவர் போட்டிருக்க ட்ரெஸ் கலர்ஸ் அடிக்கடி பார்க்கலாம், இல்லைங்க அதே மாதிரி பர்சன்ஸையும் நீங்கள் நிறைய வாட்டி பார்க்கலாம். இல்லைங்க கண்டினியூஸாக இவருக்கு இவரை பற்றின ஒரு சயின்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா அட் த சேம் டைம் அவர் அங்கே உங்களை பற்றின ஒரு சயின்ஸ் பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு நாளுமே இந்த பர்சன் பார்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு நாளும் பார்க்க இன்னும் அந்த காதல் டீப்பாகிட்டே போதே தவிர இன்னும் இவருக்கு ஸ்நேகம் கூடிட்டே போதே தவிர இது வரைக்கும் குறைஞ்சிட்டலாம் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால தான் அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் மனசிலாக்கிற விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஓகே, இது நார்மல் கனெக்ஷன் போல் கிடையாது. இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டது அது தெய்வமாகும், அது யூனிவர்ஸ் ஆகும். இப்படியே ஒரு பர்சனல் எனக்காக இந்த உலகத்தில் இருக்காங்க, என்னை புரிஞ்சிருக்கிறதாக ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறது ஒரு விஷயத்தை எனக்கு மனசிலாக்கி கொடுத்தது யூனிவர்ஸ். ஒரு விஷயம் இருக்கு மனசிலாகிடும் இல்லைங்க, எனக்காக என்னோட ஈகோக்கும் ஆட்டிடியூடுக்கும் அகங்காரத்துக்கும் எனக்காக இத்தனை தூரம் எஃபோர்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பட் எனக்கு அத்தனை மாத்திரம் அவங்க எஃபோர்ட் கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டல வேற, டெத் ஆன பிறகு நீங்கள் இவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லை, அதனால இவருக்கு அந்த சைலன்ஸ்லேயே உங்கள் மேலே இருக்கிற அந்த லவ்வாக இருக்கட்டும் ஸ்நேகமாக இருக்கட்டும் மனசில் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சொல்கிற விஷயம், ஒருத்தவங்க நம்மளை மனசில் ஆக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்க. ஓகே, அவருக்காக எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சைலண்டாக போயிடுங்க. ஓகே, நோ கான்டெக்டில் போங்க, நோ கான்டெக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள், சைலண்டாக இருங்க. என்ன சொல்லுது, இந்த ஒரு சைலன்ஸில் 110% ஷோராக மனசில் ஆகும். ஓகே, இது என்ன சொல்லுது, அது சைலன்ஸில் மனசில் ஆத்மார்த்தமாக ஒரு ஸ்நேகமாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த சைலன்ஸ் இவருக்கு மனசிலாக்கி கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ இவர் உங்களை சூஸ் பண்ணுவார், அது எந்த மாற்றமும் கிடையாது. கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்கலாம், டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பார். நமக்கு அது சொன்னேன் இல்லை, இது வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்தெந்த ரீதிக்கு இவர் பார்த்தா நமக்கு தெரியல. பட் இவர் இனி ஃப்யூச்சரில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவாக ஒரு இதில் பார்ப்பார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட்டே கொடுத்ததில்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார், உங்களை சூஸ் பண்ண உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஸோ நமக்கு இங்கே அதுதான் வந்திருக்குது. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு சேசிங்கில் போகாதுங்க. இப்போ எப்படி நீங்கள் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நம்ம உங்கள் மனசில் எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளால யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது, நம்ம பண்ணுற சேசிங் கூட ஒருத்தவங்களுக்கு போர்டு தான் போயிடக்கூடாதுன்னு ஒரு தோட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அடிப்படையான வைப்ரேஷன் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்நேகம் இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் சப்ரஸ் பண்ணிட்டு உங்களால் ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். இவர் உங்களை சூஸ் பண்ணது கன்ஃபார்ம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் கன்ஃபார்ம். ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஹாப்பினஸ் சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களோட லவ்வை உங்களோட கேரக்டரையும் மனசில் ஆக்கிட்டு இந்த ஒரு ஸ்நேகத்தை உங்களுக்கு லைஃப் லாங் ப்ரொவைட் பண்ண நமக்கு அதான் இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ திங்க் பாசிட்டிவ். இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 111 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 44 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 40 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 23 important, 66 important, 31 important, 21 important, 32 important, 17 important, 25 important. Okay, ini important letters பார்க்கலாம். C letter important, D letter important, E letter important, S letter important, J letter important, T letter important. ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட்,
March important, April important, June important, September important, November important. Yes. இனி இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 4 important, 6 important, 9 important, 11 important, 13 important, 19 important, 11 important, ஓகே 15 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட்டு மீட்டிங்கும் இருந்துச்சு. நான் ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.